வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இனி நம்ம பார்க்க போகிற காணொளி இன்னைக்கு தேட்டர் ரிலீஸாக இருக்கும் திரைப்படம் ராஜா சாப் படத்தின் திரைவிமர்சனம். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு? இந்த திரைப்படம் தெலுங்கு பதிப்பாக இருந்தாலும் இந்த திரைப்படம் தமிழ்லையும் மொழி மாற்றம் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்காங்க. தெலுங்குலேயும் இந்த படத்தையும் எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தமிழ்லேயும் இந்த திரைப்படம் ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளோட இதில் பேய் படம் சொன்னாவே கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த எதிர்பார்ப்பையெல்லாம் இந்த படத்தை பூர்த்தி செஞ்சுதா இல்லையா? ஏன்னா ஏற்கனவே நடிகர் பிரபாஸுக்கு ஒரு கெட்ட பேர் இருக்குது. ஏன்னா பாகுபலியை தவிர வேறு எந்த திரைப்படமே அவருக்கு சரியான முறையில் அமையலை. இந்த திரைப்படமாக அமையாதான்ட்டு அவரோட ரசிகர்களும் சரி அவரும் சரி எதிர்பார்த்து காத்து நிற்காரு. இந்த திரைப்படத்தில் நடிகர் பிரபாஸ், நிதி அகர்வால், சமுத்திரக்கனி, விடிவி கணேஷ், சஞ்சய் தத் மற்றும் பலர். இந்த திரைப்படத்தோட இசை எஸ் தாமஸ். இந்த படத்தோட டைரக்டர் மாருதி தசாரி. இந்த படத்தோட கதையை என்ன நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க. வாங்க பார்ப்போம். இந்த படத்தோட கதை கதாநாயகியோட பாட்டி ஒரு பெரிய ஜமீன்தார் இதில் சேர்ந்தவங்க. ஆனால் கதாநாயகன் இவங்க ஜமீன்தார் சொன்னாலும் சரி, அவங்க தாத்தாவை பற்றி சொன்னாலும் சரி நம்பவே மாட்டாருங்க, சுத்தமாக நம்ப மாட்டார். ஆனால் இருந்தாலும் நமக்கு யாருமே இல்லையே, நம்ம அம்மா அப்பா கூட இல்லை, நம்ம பாட்டியை தான் அம்மா அப்பாவாக நினச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பாட்டி பேச்சை ரொம்ப அதிகமாக கேட்பார் கதாநாயகன். ஆனால் அப்பப்போ பாட்டி அப்பப்போ ஏதாவது ஒரு சிந்தனை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தாத்தா ஞாபகம் அதிகமாக வரும். நீ தாத்தாவை எனக்கு எப்படியா கண்டுபிடிச்சி கொடுன்றாங்க. தாத்தா அப்போ தான் இங்கே பார்த்தாங்க அங்கே பார்த்தாங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்கிறாங்க. உடனே கதாநாயகன் என்ன பண்ணுறாரு, நம்ம பாட்டி பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா எங்கே இருக்காரு, உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை பார்க்கறதுக்கு தான் அவர் போகிறாரு. அதாவது தாத்தாவை தேடி போகிறாரு. தாத்தாவை கண்டுபிடிச்சாரா இல்லையா, தாத்தா நல்லவரா கெட்டவரா. இந்த படத்தோட ஒரு 3 நிமிஷம் ஓடுது. இந்த முழு திரைப்படமே இதுதான். இந்த படத்தோட ஃபுல் ஸ்க்ரீன் பிளே, அதாவது திரைக்கதைன்னு வாங்க, திரைக்கதையே இதுதான். இந்த திரைப்படத்தை கதையோடு அழகாக கொண்டு போயிருந்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் சிஜி ஒர்க்கு, யூஎஃப்எஸ் காட்சிங்கெல்லாம் அதிகமாக நம்ம பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது இந்த பேய்களை வர சீனோ அதிகமான வர சீன்ஸுகளை கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு காட்டியிருந்தாங்கன்னா இந்த 3 வழியில் நம்ம கொஞ்சம் உட்கார்ந்துருப்பாங்க சீட்டை விட்டு. ஆனால் அந்த திரைப்படத்தில் 3 ஹவர் உட்கார முடியாத அளவுக்கு இந்த திரைப்படம் அந்த அளவுக்கு ஒரு மொக்க திரைப்படமாகறாங்க. அதாவது பிரம்மாண்டமான திரைப்படம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த திரைப்படம் பிரம்மாண்டமான மொக்கப்படம். நல்லா கேட்டுங்க, பிரம்மாண்டமான மொக்கப்படம். அந்த மாதிரி ஒரு திரைப்படம் தான் திரைப்படம். இல்லைங்க, 3 கதாநாயகி எதுக்கு? 3 கதாநாயகமே அவர் ஆசைப்படுற மாதிரி வச்சுருக்காங்க, கல்யாண கட்டிகரமாக வச்சுருக்காங்க. தேவையில்லாத கதை. அப்புறம் அந்த இது சொல்லுவாங்க பாருங்கள், நன்னுன்னுவாங்க. அதாவது இந்த கிறிஸ்டின் இதில் பார்த்தீங்கன்னா நன்னுன்னா இந்த கர்த்தருக்கு நம்மளை ஒப்படைக்கிறாங்க பாருங்கள், கன்னியாசரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நன்னு. இந்த நன்னாக இருக்கும்போது நம்மளோட ஆசை பாசங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நன்னாவத்துக்கே வராங்க. ஆனால் ஒரு கதாநாயகி நன்ன ஆயிட்டாங்க. ஆனால் கதாநாயகன் அந்த நன்னை பார்த்த உடனே அவங்க மேலே ஆசைப்படதே தப்பு. ஆனால் இவர் ஆசைப்படுறாரு. அவங்களும் கதாநாயகி என்ன சொல்கிறாங்க, இன்னும் தெரியல, நான் நன்னா தான் ஆசைப்பட்டேன், ஆனால் அவரை பார்த்த உடனே எனக்கு இன்னும் தெரியல, என்னறியாமல் அவருக்கு காதல் வசப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கதாநாயகி. இது எப்போ சொல்கிறாங்க, அந்த ஒரு புனிதமான அந்த உடையை நன்னோட உடையை அணிஞ்சு கர்த்தரோட டாலரை போட்டுக்கிட்டு இந்த அக்கிரமெல்லாம் வச்சுருக்காங்க படத்தில். கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினச்சிக்கின்னு இந்த திரைப்படத்தில் எடுத்திருக்காங்க. அதுவும் முக்கியமாக இந்த திரைப்படத்தில் நடிகர் பிரபாஸுக்கு நடிக்கவே தெரியல, கேவலமாக நடிச்சிருக்காரு. அவருக்கு நடிப்பு பயிற்சி இன்னும் வேணும் பொழுது, நடிப்பு பத்தலை. நடிப்பு ட்ரைனிங் பயிற்சி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நல்லா கோடிக்கணக்கில் பணத்தை நல்லா சம்பாதிச்சுட்டு கோடிக்கணக்கில் எடுத்து அமைக்க வச்சுருக்காரு பாருங்க. அந்த மாதிரி ஆளுக்கு இன்னும் நடிப்பு பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸ்கூல் பசங்க மாதிரி ABCD அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரபாஸை உட்கார வச்சு நடிப்பை போட்டு காட்டணும். இப்படி தான் நடிக்கணும், இந்த பக்கம் தான் நிற்கணும், கேமராவை இப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிரபாஸுக்கு நிறைய டீச்சர்ஸுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குற மாதிரி நிறைய டைரக்டர்ஸுக்கு ட்ரைனிங் எடுக்கணும். நடிப்பு பயிற்சி கொடுக்கல.
அதாவது கூத்துப்பற்ற அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் பிரபாஸுக்கு. பாகுபலி ஓடிச்சுன்னா பாகுபலி வந்து ஹார்ட் டைரக்டர், கதையோட கண்டென்ட்டு, டைரக்டர், சினிமா ஃபோட்டோகிராஃபர், எடிட்டிங் டிபார்ட்மெண்ட், பேக்வர்டு மியூசிக், ஒரு பிரம்மாண்டமான செட்டு. அதான் தான் ஹார்ட் டைரக்டர்னு. சிஜி ஒர்க்லாம் பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க அதில். அது வந்து ஒரு பெரிய இது. அந்த திரைப்படத்தை தவிர நம்ம பிரபாஸுக்கு எந்த திரைப்படம் ஓடிச்சுன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கூட இந்த காணொலியை பார்த்து நிற்பீங்க, கமெண்ட்டில் கூட நாம சொல்லலாம் தெரிஞ்சதுன்னா. நான் எதுவும் பிரபாஸை பற்றி யாரும் தப்பாக நான் சொல்லலை, இருக்கிறத சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன், அவ்வளோதான். இந்த திரைப்படத்தை யாராவது உள்ளே போய் பார்த்தாங்கன்னா அப்படியே தலையை பிச்சு பார்க்கும், பிச்சுன்னு பயந்துருவாங்க. நான் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது என் முடியை பிச்சுக்கிட்டேன், இருக்கிறது கொஞ்சம் முடி தான், அந்த முடியை போட்டு நான் பிச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய முடியை வச்சுருக்கவங்களாம் இந்த திரைப்படத்தை போய் பார்த்துட்டு தலையை நல்லா பிச்சுக்குங்க. இந்த திரைப்படத்தை பாருங்கள். அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் வந்து உச்சிதாக இருக்குது. நான் எந்த திரைப்படத்தை வந்து போவாதீங்க, ஏன்னா கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, ஒரு படத்தை வந்து எடுக்கிறாங்க, அதை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த திரைப்படத்துக்கு யாரும் போவாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த திரைப்படத்துக்கு உண்மையிலே யாரும் போவாதீங்க. தமிழாக இருந்தாலும் சரி, தெலுங்காக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே இந்த திரைப்படம் வந்து ஃப்ளாப் ஆகிறது உறுதி. யாரும் போக மாட்டாங்க. பப்ளிக்கவே இப்போ வந்து இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு தமிழ்லையும் சரி தெலுங்குலையும் சரி ஒஸ்டான ரிப்போர்ட் சொல்கிறாங்க. பிரபாஸுக்கு நடிக்க தெரில அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்து திரைவிமர்சனம் கொடுத்துட்டே இருக்காங்க. மக்களோட கருத்து அதுதான். இந்த திரைப்படத்தை யாரும் வந்து, ஏன்னா 2026 என்னன்னு தெரியல, ஒரே திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் பேட் டைமாக தான் இருக்குது. எந்த திரைப்படமே ஓட மாட்டுது, அப்படிதான் இருக்குது. தமிழ் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, தெலுங்காக இருந்தாலும் சரி, கேரளா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் டோட்டல் எந்த படமும் ஓடலை. 2026 வந்து ரிலீஸ் ஆன திரைப்படம் எந்த திரைப்படமும் சரியாக ஓடலை. அதில் முக்கியமாக 2026 முதல் மொக்க படம் இதான். ஏன்னா ஏதோ செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வந்து அந்த சிஜி ஒர்க்கு, இஎஃப்எஸ் காட்சியெல்லாம் வந்து சில காட்சிகள் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த சஞ்சய் தத்து உள்ளே வந்து அப்படியே நுழைஞ்சி அந்த புகையை கூட வருவாங்க பாருங்க, அதில் கொஞ்சம் நல்லா இருக்குது. சஞ்சய் தத்து நம்ம பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, அருந்ததின்னு ஒரு திரைப்படம் வந்தது, அவர் கொடுத்த வாய்ஸே தான் கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. நம்ம அவரை பார்க்கும்போதெல்லாம் நம்ம அந்த அருந்ததி மாதிரியே தான் ஞாபகம் வருது, அந்த மாதிரி வருது. அவர் கத்துவார் பாருங்க, அடியே அருந்ததி கத்துவார் பாருங்க, அந்த மாதிரி வந்து வாய்ஸ் வந்து அவருக்கு அதே மாதிரி வருது. ஸோ அவரோட வாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பொழுது. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஃபீலிங் வருது. என்ன நம்ம ஃபீலிங் வந்தாலும் இந்த திரைப்படத்தை அழகாக சொல்லியிருந்தாங்கன்னா இந்த கதை வேறு. இந்த ஒரு மொக்கையான படத்துக்கு வேறு செகண்ட் பாட்டுக்கு உண்டான நீடியும் கொடுத்துருக்காங்க. எதுக்குங்க? இதுவே ஃபஸ்ட்டு பாட்டே மொக்க படம், செகண்ட் பாட்டு என்ன பண்ண போகிறாங்க? ஏற்கனவே வந்து முடி இருக்கவங்கெல்லாம் தலையை பிச்சுக்கிட்டு சொட்டையாயிடுச்சு, இதில் வந்து செகண்ட் பாட்டு வேறு எடுத்து இன்னும் எல்லாம் சொட்டையாக போகிறீங்களான்னு தெரியல. யாராவது வந்தாங்கன்னா ஃபேமிலியோடு வந்தால் கூட இந்த படத்தை வந்து லைக் பண்ண மாட்டாங்க. காமெடின்னு பேரில் வந்து சிரிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுக்காரு விடிவி கணேஷ், இவங்களாம் கூத்தடிச்சிருக்காங்க. ஒன்றுமே இல்லை இந்த படத்தை. இந்த திரைப்படத்தை எடுத்த கொஞ்சம் காசையாவது எத்தனையோ டைரக்டர்கள், தயாரிப்பாளர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறாங்க. ஒரு இந்த படத்தோட கோடிக்கணக்கில் செலவு பண்ண படத்தை ஒவ்வொரு கோடியிலையும் சில 80 லட்சம் எல்லாம் பட்ஜெட் படம் இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்காக எடுத்து இலவசமாக கொடுங்க. இல்லை நான் கொஞ்சம் பெரியாவது ஸ்கூல் பசங்களை படிக்க வைங்க. அந்த மாதிரி நல்ல விஷயமா பண்ணுங்க. உங்களுக்கு காலத்தின் அழியா வந்து ஒரு புகழாவது இருக்கும் உங்களுக்கு. இப்படிப்பட்ட ஒரு மட்டமான திரைப்படம் 130 ரூபா வேஸ்ட்டு, டோக்கனிக்கெல்லாம் சேர்த்து ஒரு 200 ருபீஸ் வேஸ்டான திரைப்படம். இன்றைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் மொக்கையான திரைப்படம் ராஜா சாப். இந்த திரைப்படத்தை பார்த்து யாரும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 3 ஹவர் தேட்டர் பக்கம் யாருமே இந்த படத்துக்கு போவாதீங்க.